Hi guys, இன்றைக்கி நம்ம எப்படி டீசல் புல்லட் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து டீசல் புல்லட் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பைக் வாங்கிட்டோம், புல்லட் வாங்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக செலவு வச்சிடும் போக. ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஃபஸ்ட் எடுத்து என்ன மெயின்டெனன்ஸ் அப்படின்னா டயர் தான். டயர் வந்து மோஸ்ட்லி நம்ம பிராண்டை பொறுத்து, இப்போ எம்ஆர்எஃப்பில் வாங்கி போடுறோம் அப்படின்னா ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓடும். சிஎட்டில் வாங்கி போடுறோம் அப்படின்னா ஒரு 20,000 கிலோமீட்டர். பட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து க்ரிப் அதிகமாக இருக்கும் சிஎட்டில். இப்போ அது எதை பொறுத்து வாங்கி போடுறோம், என்ன பிராண்டில் வாங்கி போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து வீல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் டயரு. அதே மாதிரி டயரில் வந்து நம்ம டெய்லி ஏர் செக் பண்ணி பார்க்கணும். ஏர் வந்து கரெக்டான லெவலில் இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு. எப்போயுமே ஃப்ரண்ட் வீலில் வந்து எல்லாருக்கும் தெரியும் 30 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணோம். பேக்கில் வந்து பேக்கில் 40 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணோம். இது ரெண்டு இருந்ததுனா தான் கரெக்டாக போகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேஜராக ஆயில் சேஞ்ச் தான். மெயின்டெனன்ஸ் அப்படின்னாவே ஆயில் சேஞ்சு தான் எல்லாத்துக்கும் நினைப்போம். ஸோ இதில் வந்து 3 இடத்துல நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணோம். ஒன்று வந்து இந்த இடத்துல இன்ஜின் ஆயில் வந்து 1.25 லிட்ரு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1.25 லிட்ரு சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி இந்த கிளட்ச் கேசிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 350 ml 350 ml இருக்கணும். அதே மாதிரி இதில் ஏர் ஃபில்டரில் வந்து 100 ml. இதெல்லாமே தான் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ஆயில் சேஞ்ச் பண்ணோம். இது மூணுலேயுமே ஆயில் சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ அடுத்து மேஜராக நம்ம டீசல் புல்லட்டில் பார்க்க வேண்டியது செயின் ஸ்ப்ராக்கெட் தான். நம்ம பெட்ரோல் வண்டியாக இருந்தது அப்படின்னா வெயிட்டு கம்மியாக, அதே மாதிரி அதோட டார்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் புல்லட்டை கம்பேர் பண்ணுறப்ப. அதனால் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து சீக்கிரமாக தேயாது. பட் டீசல் புல்லட் அப்படி கிடையாது. டார்க் அதிகம், செல்ஃப் வெயிட் அதிகம். அது இல்லாமல் நம்ம உட்காந்துட்டு போகிறோம். ஸோ டோட்டல் வெயிட்டை சேர்க்குறப்ப செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து சீக்கிரமாக தேய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட்லி இல்லாட்டி 20,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ருபீஸ் ஆகும். ஆயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 சேர்த்து ஒரு 1000 ரூபா ஆகும். ஆயிலுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தனியாக அமௌண்ட் வரும். சஸ்பென்ஷன் சைட் மெயின்டெனன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனில் வந்து இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ஆஃப் ரோட் போகிறோம், ஆஃப் ரோட் ரைடிங்கில் இருக்கோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நிறையா ஆஃப் ரோடிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க ஆயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ஓரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லீக் ஆக ஆரம்பிச்சிடும். லீக் ஆச்சு அப்படின்னாவே ஆயில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக சஸ்பென்ஷனில் குறைய ஆரம்பிச்சதுன்னா அது வந்து சஸ்பென்ஷன் ஒர்க் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். இன்கேஸ் ஏர் செக் அப்சர்வர் வந்து பின்னாடி யூஸ் பண்ணியிருப்போம், அதுலேயும் ஏர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ ஏர் வந்து எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 3-4 பேர் போகிறோம், மோஸ்ட்லி அதை வந்து பண்ணக்கூடாது. இன்கேஸ் போகிறோம் அப்படின்னா ஏர் வந்து கரெக்டாக இருந்ததுனா தான் கரெக்டாக இதாக இருக்கும், ஷாக் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் குதிச்சு தான் போகும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். இது பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியும் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி இருந்ததுனா தான் அது செலவு வைக்காது. நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா டோட்டலாக பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டீசல் புல்லட் டேஷ்போர்டில் ஆம்பர் மீட்டர் இருக்கும். அந்த ஆம்பர் மீட்டரே காட்டிடும் பேட்டரியோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அதோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஜஸ்ட்டு கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நீடில் வந்து சென்டரில் இருக்கணும். இன்கேஸ் இந்த பக்கம் நெகட்டிவ் சைடு டிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா பேட்டரி வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஸ்சார்ஜ் ஆகுது. இப்போ பார்த்தீங்களா நெகட்டிவ் சைடு வந்து இதாகுது. அதே மாதிரி பேட்டரி கம்மியாக இருந்ததுனாலும் டேரெக்டாக நெகட்டிவ் சைடு போயிடும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் பேட்டரி வந்து ஹெல்த்தியாக இருக்கா அன்ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ பேட்டரின்னு பார்த்துட்டா இந்த ஒரு ஆம்பர் மீட்டரே போதும். இன்கேஸ் இந்த ஆம்பர் மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இதை வச்சு நம்ம வந்து வண்டியில் இருக்க பார்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து பிரேக்கிங் சிஸ்டத்துக்கு வரோம் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ட்ரம் இருக்கும். பிரேக் ட்ரம்மில் வந்து லைனர் இருக்கும். அதை பொறுத்து தான் நம்மளோட பிரேக் எஃபிஷியன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ பிரேக் லைனில் வந்து தேஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம அடிச்சோன்னு பிரேக் நிற்காது, கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு போவோம். இப்போ வந்து இந்த அட்ஜஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ஜஸ்டர் வந்து இந்த எண்டுக்கு வந்துருச்சு, இந்த பக்கம் கிட்ட வந்துருச்சு அப்படின்னாவே லைனர் வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுட்டு மாற்றிடணும். இல்லை அப்படின்னா பிரேக் ட்ரம்மில் இருக்க அந்த ஷூஸ் வந்து வெளியே இருக்க வீலோட ட்ரம்மோட இதாகிடும், உரச ஆரம்பிச்சிடும். அப்புறமே மாத்திரமாக இருக்கும், பிரேக் ஷூவே மாத்திரமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பாதி தாண்டி கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து லைனர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. இது வந்து சேம் ஃப்ரண்ட்லேயும் அப்படி தான், பேக்லேயும் அப்படி தான். இப்போ கிட்ட வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து லைனர் போயிடுச்சு, லைனர் மாற்றணும் அப்படின்ட்டு.
ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து லைட்டிங்ஸ் அப்படின்னா மேஜராக இருக்கிறது 2 இண்டிகேட்டரு, ஃப்ரண்ட்டு ஹெட்லைட் தான். இப்போ வந்து ஹெட்லைட் மோஸ்ட்லி நம்ம வந்து பகலில் யூஸ் பண்ணியிருப்போம், அதனால் ஹெட்லைட்டை கண்டுக்க மாட்டோம். அது வந்து எரியாதா அந்த டிப்பு ஒர்க் ஆகாதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதே ரெகுலராக நம்ம வந்து பார்த்துக்கணும். திடீர்னு நைட்டில் வந்து ஏதோ ஒரு ரைடு போகிறோம், ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து மெக்கானிக் ஷாப் தொலை இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு லைட் இல்லாட்டி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான். அதனால் ஃப்ரண்ட் லைட்டை ஹெட்லைட்டை இண்டிகேட்டரும் முக்கியம் தான், பட் ஹெட்லைட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் ப்ராப்பராக. அந்த சேம் டைம் இண்டிகேட்டர் மெயின்டைன் பண்ணுறது தான் கரெக்டு. ஏன்னா நம்ம பெண்டிலலாம் நம்ம இண்டிகேட்டர் போடாமல் திருப்பக்கூடாது. இண்டிகேட்டர் போட்டால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பராக இருக்கும். இல்லாட்டி பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது எந்த பக்கம் திருப்ப போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இண்டிகேட்டர் லைட்டு அண்ட் ஹெட்லைட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஹார்ன் வந்து டீசல் புல்லட்டுக்கு நம்ம வந்து டபுள் ஹார்ன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் ஹார்னும் யூஸ் பண்ணலாம், அது வந்து நம்ம டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ ஹார்னும் ரெகுலராக கரெக்டாக அடிக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஒயரிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இப்போ வச்சு பார்த்தது ரெகுலராக நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். புதுசாக எதுவும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இன்கேஸ் புதுசாக யாராவது புல்லட் வாங்கிறீங்க இல்லை வேறு பைக் வாங்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சது தான், பட் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்காகவும் இன்னொரு தடவை நம்ம ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே கைஸ், அவ்வளோதான். இதுதான் மெயின்டைன் பண்ணுற ப்ரொசீஜர். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் ஏதாவது நாங்கள் பாயிண்ட் விட்டுட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.